தலப்பாக்கட்டி பிரியாணியில் சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நம்மளும் வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிளகு, சீரகம், அப்புறம் சோம்பு, காஞ்ச மிளகா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கிறேன். ரொம்ப வந்து கருகிடக்கூடாது. ஸோ லைட்டாக ப்ரௌன் ஆனால் ஒன்றே போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவண்ண தேங்காய், ஸோ இதையும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த தேங்காய் துருவெல்லாம் வந்து ப்ரௌன் கலராக ஆகணும். கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ஸ்மெல்லாக இருக்கிறதுக்காக நான் வந்து கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் போட்டிருக்கேன். அகெயின் இப்போ அதை வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது, கறிவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், சால்ட் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சிக்கனை வந்து வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு தனியாக வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஈஸியாக வந்து உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். நான் மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வேறு எந்த ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம கிரைண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து குக் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரே ஒரு தக்காளி இருந்தால் போதும். ஈவன் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து போடலாம். நான் ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது வந்து நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டு போடுங்க. ஸோ ஃபுல்லாகவே போட்டுடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதில் எதுவும் தனியாக எடுத்து வைக்காதீங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து தண்ணி ஊற்றி நான் அதை அப்படியே அதில் போட்டுக்கிறேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் நம்ம மூடி போட்டு வேக வச்சுருங்க. மிடில் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அகெயின் நான் சாட்டே பண்ணிவிட்டு அகெயின் கவர் பண்ணிவிடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நல்லா சிக்கனில் சாஃப்டாக வெந்து வந்துடும். அந்த டைமில் வந்து லைட்டாக கார்னிஷ் பண்ணி இறக்கிடுங்க.